அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாள் காலை வேளைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆலய பிரதிஷ்டையை தேவன் நீ நடத்தி கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் நீர் ஆண்டவரை வைத்த அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே சபைக்குள்ளாய் ஒரு பெருக்கத்தை தேவன் கொடுத்திருக்கிறீர். இந்த ஆத்துமாக்கள் இன்னும் அதிகமாய் பெருகத்தக்கதாய், சபையில எல்லா காரியங்களும் பெருகத்தக்கதாய் தேவன் கிருபை தருவீராக. ஆவியானவரை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரை இம்மட்டும் தேவ ஆவியானவர் எங்களோடு இடப்பட்டீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகிறோம். உடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணிது என்று வேதம் சொல்லுகிறது. உடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து போகும் என்று சொன்னால் அந்த வார்த்தை அந்த மனிதனை உருவாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அந்த வார்த்தையின் பிரகாரமாக உடைய வார்த்தைக்கு நேராக எங்களை நாங்கள் திருப்புகிறோம். தேவ ஆவியானவர் தாமப்பா நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உடைய வார்த்தை கொண்டு எங்கள் ஆத்துமாக்களை, உயிர்ப்பிக்கிற ஆத்துமாக்களை தேவன் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை கடந்து போகும் பொழுது எங்கள் இருதயங்களுக்குள்ளாய் ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பேசுகிற அன்பின் போதுகிற தேவன் நீர் ஆசீர்வதிங்க. உடைய சிலுவை நிழலிலே மறைத்து வெளிப்படுவீராக. உடைய வார்த்தைகள் மாத்திரமே வெளிப்பட தேவன் கிருபை தருவீராக. எங்கள் அனைத்தும் அப்பா உடைய சிலுவையில் நிறைத்து மறைத்து நடத்துவீராக. உடைய வார்த்தையினாலே நாங்கள் திடம்பட, உடைய வார்த்தையினாலே நாங்கள் பலம்பட, உடைய வார்த்தையினால நாங்கள் எழுந்து உடைய ராஜ்யத்தை கட்ட என் தேவன் கிருபை தருவீராக. நீரே நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார், 40 நாள் சீஷரோடு கூட இருந்தார். அது பிறகு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவரால் மீட்கப்பட்டவர்கள் இடரும் போது, போராடும் போது அவர்களுக்காக அவரால் செய்கிறாரு, ஜெபிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஒரு சாட்சியை கேட்டீங்க இல்லை? ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம். அது ஒரு உயிருள்ள ஒரு சாட்சியை கேட்டோம். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க நிலைமெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டோம். அப்போ ஆண்டவரத்தை அவருக்கு ஜெபிக்கும் போது, வேண்டுதல் செய்யும் போது, அந்த வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் அவருடைய மகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இப்போ இங்கேயும் சபையில் நல்லா கவனிக்கணும். சபையில் இருக்கிறத நிறைய விஷயங்களை கவனிக்கணும். இப்போ சபையிலையும் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். நீங்கள் அதிகமாக எத்தனை பேர் அதை ஆராய்ந்து பார்த்துருக்கீங்களேன்னு தெரில. ஜெபக்குழுலையும் சபைக்காக ஜெபிக்க சொல்லுவோம். இங்கே இரவு ஜெபத்திலையும் சபைக்காக ஜெபிக்க சொல்லுவோம். உபவாச ஜெபத்திலையும், இப்படியே எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலேயும் அதிகபட்சமாக சபைக்காக ஜெபிக்கப்பட்டது. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தார். அந்த பதிலினால தான் இப்போது நீங்கள் கொஞ்சம் விசாலமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு சீலிங்கை போட்டு கொடுத்து ஆண்டவர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உயிரோடு கொடுக்கிறார். அவர் ஜெபங்களை கேட்கிறார். ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்றாரு? நாம் எதுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கான காரியத்தை அவர் செய்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சபை விசுவாசிகளே, நீங்கள் எல்லோரும் நன்றாக கவனிக்க வேண்டும், நன்றாக ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிக்கிறது என்றால் ஆண்டவரோடு கூட பேசுகிற நீ. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நீ அவரை கூப்பிட்டு நீ ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்துக்கு பதிலை தருவார். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதம் 65:2 சொல்லுது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்துல, மனுஷர்கள் தான் தேவைக்காக போய் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்கிறது. அப்போ அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்றாரு? பதிலை தருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து தான் இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம், கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். சபையில் அநேகர் வருகிறார்கள், ஆராதனையில் கலந்து கொள்கிறார்கள், பாடல் பாடுகிறார்கள், அதை துதிக்கிறார்கள், அது ஆண்டவருக்கு செலுத்துறது. ஆனால் ஆண்டவர் பேசுகிறதை கேட்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அதன்படி செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இதுதான் சபை. சபை, இந்த சபைக்கு கிறிஸ்து தலை. யாரு? சபையை ஆரம்பிக்கும் பொழுது யாருடைய நாமத்தினால ஆரம்பிக்கிறோம்?
இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபையை முதல்ல கூட்டும் போது ஒரு 200-300 பேர்லாம் வரல, ஒரு 6-7 பேர் வந்தாங்க. அந்த 6-7 பேர் அன்னைக்கு தான் ஒரு 2 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர்றது கிடையாது. அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒவ்வொருத்தரையா கூட்டி ஒரு சிறு கூட்டமாக இருந்தது. அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மாற்றிக்கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சபைக்கு கிறிஸ்து தலைனா சபை யார்? அப்போ சரீரம் சபை, நாம தான் சபை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. மேலே சீலிங் போட்டு இப்படிலாம் இருக்குது, ஏசியெல்லாம் போட்டிருக்குது. ஏசியெல்லாம் பத்தலை, எல்லாம் புதுசுனா தான் கதவெல்லாம் திறந்து வச்சுருக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு சிங்கிள் பேஸ் இருக்குது. அதனால தான் பில்டிங்கு சபை கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் அந்த பில்டிங்கு சபை கிடையாது. அந்த பில்டிங்குள்ளே இருக்கிற மக்கள் தான் சபை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வருகிறவர்கள் தான் சபை. நான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், யார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவர் நல்லா அழகாக இருக்கிற சபை இது. அப்போ நான் சொன்னேன், அழகாக இருக்கிற சபையில் ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டார். என்னது அழகாக இருக்கிற ஆண்டவருடைய ஆலயம்? இஸ்ரேல் தேசத்தில் அவருடைய ஆலயம் உலகத்திலேயே அதுதான் பெருசு. எத்தனையோ பில்லியன் கணக்கில், ட்ரில்லியன் கணக்கில் அதில் இருந்தது. எல்லாம் அவ்வளவு ஐஸ்வர்யங்கள், தங்கங்களும் விலை உயர்ந்த கற்களும் எல்லாம் இருந்தது. அந்த ஆலயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, விலகி போயிட்டார். ஆலயத்தை விட்டு ஆண்டவர் விலகி போனார். ஆண்டவர் வேறொரு நாட்டுக்கிட்ட, பாபிலோனுக்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. அவர்கள் ஆலயத்தை சூறையாடினார்கள், ஆலயத்தை இடித்தார்கள், எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஒரு தேவனுடைய ஆலயத்தை யாராவது கையை வைக்க முடியுமா? சொல்லுங்க, முடியவே முடியாது. அப்படி இருந்தாலும் ஆலயத்தை ஏன் அவர் விட்டு கொடுத்தார்? அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஆலயத்துக்குள்ள வாசம் பண்ண மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க சபையாரே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம நாளுக்கு நாள் ஜெபிக்க ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? இடத்தை கொடுப்பாரு, கட்டும்படியா பணத்தை எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனால் இந்த சபையில சபை யாரு சொல்லுங்க? நமக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்குள்ள இங்க ஆடலும் பாடலும், இது சின்ன பிள்ளைங்களை நம்ம ஆட வைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஆடல் பாடல் இன்னைக்கு சபையெல்லாம் அப்படித்தான் மாறி போச்சு. உலகத்தினுடைய சினிமா பாட்டுக்கு ஆடுறாங்க, நீ என்ன வேணா பண்ணுன்றான் ஒரு ஆள். அப்படியாப்பட்ட சபை தேவன் விரும்ப மாட்டாரு. அந்த சபையில தேவன் வாசம் பண்ண மாட்டார். எங்க தேவனுடைய ஜனங்கள் நல்ல மனுஷர்கள், நல்ல இருதயம் உள்ளவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பிரியமா யார் இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்படி என்றால் சபையாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு பிடித்த காரியம் நீதி. அவருக்கு பேர் நீதியின் தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நீதியும் நேர்மையும் உண்மையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக செய்கிற இரக்கங்கள் இது இருக்கணும். யாருக்குள்ள இருக்கணும்? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்தால் இதுதான் தேவன் விரும்புகிற சபை. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறது தான் அவருக்கு பிரியமான சபை. அப்படி இல்லை என்றால் அநேக வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருப்பார். சபை மனம் திரும்பணும், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளு செய்தியெல்லாம் வரும். அப்படி சொல்லியும் ஒருவேளை அந்த போல செய்தியை ஊழியக்காரன் அதை தவிர்த்தாலும் சபைக்கு பேசுவார். அது ஆண்டவர் பேச அதை கேட்காமல் தன் விருப்பம் போல உலகத்தினுடைய ஆசைத்து போல நடந்தா சபை கட்டிடம் இருக்கும், நாம இருப்போம், ஆனால் அவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போதான் உட்கார்ந்து பார்த்துட்டு அழுதுட்டேன். ஏன்னா சபை இருந்து பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே, நீ இருக்கணும் ஆண்டவரே என்ன. ஆமே. அவர் இருந்தால் தான் நம்ம ஜபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அவர் இருந்தால் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அவர் இருந்தால் தான் நம்மளுக்கு சுகம். அவர் இருந்தார்னா எதிர்ப்புகள் வராது. அல்லேலூயா. அப்ப தேவன் இல்லாத சபை அல்லது. தேவன் இருக்கணும். சபை எவ்வளவு அலங்காரமா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும்
ஆண்டவருக்கு முன்பாக அலங்காரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். சபையே, சபையாரே, விசுவாசியே, நாம் எல்லோரும் அவரை போல மாற வேண்டுமாம். அல்லேலூயா. அதனால தான் நமக்கெல்லாம் பேர் கிறிஸ்தவர்கள்னு பேர். என்ன பேர்? ஆமாம், அநேகர் கிறிஸ்தவர்கள் பேர் வச்சுக்குவாங்க. ஆனால் ஒருத்தரும் கிறிஸ்தவுக்குரிய அடையாளம் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க இங்கே வந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நானும் அப்படி தான் நினச்சி போனேன். என் பிரச்சனைக்காக, என் போராட்டத்துக்காக நான் தற்கொலை பண்ணிக்க போனுவேன். ஆண்டவர் என்னை சந்தித்தார். சரி, எல்லாமே தேடி போயிட்டோம், மலைக்கு போயிட்டோம், காடுக்கு போயிட்டோம், எங்கெங்கேயோ போயிட்டோம். ஆனால் இன்னும் இவரை தான் இல்லை, போய்த்தான் பார்ப்போமேன்னு போனேன். 10 நிமிஷத்தில் என் மேலே இருந்த பாரம், என் வேதனை, என் சஞ்சம், துக்கம், பயம்லாம் போச்சு. நான் அன்னைக்கு ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டேன். இனி இவரை விட்டால் நம்ம அடுத்தது நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியாதுன்ட்டு. என் பின்னாடி இருக்கிறான் அவன் 2வது பிள்ளை. அவன் 4 மாதத்து குழந்தை. நான் தற்கொலை பண்ணிக்க தண்டோரத்தில் நிற்கும்போது இவன் 4 வயசு. நான் போய் நின்னது யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். நான் பிறகு ஆசீர்வாதத்துக்காக போனவன். வேதத்தை வாசிக்க 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 என் வாழ்க்கை மாற வேண்டும் என்பதை நான் முடிவெடுத்தேன். வாழ்க்கை மாறணும், குணங்கள் மாறணும், இருதயம் மாறணும், பேச்சு மாறணும், செய்கை மாறணும். இந்த மாற்றத்தை தான் கடவுள் விரும்புகிறார். நம்ம கடவுளுக்கு என்னத்தை செஞ்சாலும், சரீரத்தை பிக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாம் பக்தர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அது பக்தி வைராக்கியத்தை காட்டுறாங்க. தேவன் அதை விரும்பல. சொல்றாரு, உனக்கு பதிலாக என் சரீரத்தை கிழிக்கும்படியாக நான் ஒப்பு கொடுத்தேன். நீ உன் சரீரத்தை கிழிக்காதப்பா, உன் இருதயத்தை கிழி என்றார். சபையார் என்ன செய்யணும்? இருதயத்தை கிழித்து, அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினாள். அப்போ இருதயம் என்ன ஆச்சு? கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதான் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது தான் சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார். இந்த மகக்கிட்ட நான் சொல்லுவேன், ஜெமிக்கிட்ட சொல்லுவேன், ஜெமி உன் இருதயத்தை இன்னும் நீ ஊற்றணும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறோம் 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 என்று ஆண்டவர்கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி பேசுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வேண்டுதல் செய்கிறாங்க. ஆனால் உன் இருதயம் தேவனுடைய சமூகத்தை ஊற்றப்படவில்லை. உன் உதடு ஆண்டவரை துதிக்கிறது, உன் உள்ளமோ தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது. அப்படியாப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது, கிறிஸ்துவின் சபையிலே நிலைத்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்து அவரை பின்பற்றுகிறவர்கள் கூட்டம் தான் சபை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்றாங்கல்ல, அதுதான் அவரை விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பின்பற்றி அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ செய்வதற்காக வாஞ்சிக்கிற கூட்டம் தான் சபை, கிறிஸ்துவின் சபை. ஆனால் இன்னும் அநேகர் என்ன செய்யல? அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் ஆண்டவருக்கு உரிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறார்கள். கிரிகை செயல்ல இல்லை, நான் அன்பு கூறுகிறேன். அன்பு கூர்ந்த அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? நான் என் பிள்ளையோ என் மனைவியோ யாரையோ நேசிக்கிறேன்னா அதனுடைய அடையாளம் என்ன? அவளுக்கு அநேக காரியங்களை செய்வேன், எனக்கு அவளுக்காக என் ஜீவனையே கொடுப்பேன். இதுதான் செயல். அன்பினுடைய வெளிப்பாடு இதுதான். அதை தான் சபை செய்யணும். ஆண்டவர் உலகம் முழுவதுமாக உள்ள எல்லா ஜனங்களையும் அவர் நேசிக்கிறார். அவர் மதம் மாற்ற வரல. மதன்ற பேர்லாம் லேட்டாக தான் வந்தது. மதன்றது கிடையவே கிடையாது. மார்க்கம் போதிக்கிறது. எல்லோரும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் நித்திய ராஜ்யம் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதை தான் சபை செய்ய வேண்டும். ஆனால் சபை செய்யவில்லை. அப்படி சபை செய்திருந்தால் இன்றைக்கு தேசத்தில் அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் மாறியிருப்பாங்க. கிறிஸ்தவம் என்றால் அன்புன்னு அர்த்தம். அந்த அன்பினுடைய செயல்கள், அந்த அன்பினுடைய வெளிப்பாடுகள் சபையில் இருக்க வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய நோக்கத்தை பூமியிலே செய்யப்படுவதாக சபையார் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம் என்ன என்பது உங்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஒவ்வொரு வாரமும் வீட்டில் ஜெபக்குழு நடந்தாலும், வீட்டுக்கு எதுக்கு வந்தாலும் தேவனிடத்தில் பக்தி எப்படி வைக்கிறது, அன்பு எப்படி வைக்கிறது, அவருக்காக எப்படி செய்வது, இதை தான் சொல்லி கொண்டு வருகிறோம். ஆனால் என்ன இல்லை? செயல்பாடு இல்லை.
யாரு ஆண்டவருக்காக செய்கிறார்களோ ஆண்டவர் அவளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவனுடைய செய்தியை கேட்கிறவர்கள் அப்படியே என்ன செய்யணுமா. இப்போ இன்னைக்கு என்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் செய்யணும். ஆண்டவர் கொடுன்னு சொன்னால் கொடுத்துடணும். ஆனால் நம்ம விருப்பமான பொருள் ஒன்று இருக்கும், ஆண்டவர் அதை கொடுன்னு சொல்லுவார், கொடுப்போமா? ஏன்னா அதை நம்ம ரொம்ப விரும்புகிறோம். இப்போ விரும்புகிற பொருளை கேட்டால் கொடுக்க மாட்டான். அதனால தான் ஆபிரகாம அவன் 100 வயதில் ஒரு பிள்ளையை பெற்றான். அந்த பிள்ளை மேலே அளவு கடந்த பாசத்தையும் உயிரையும் வச்சிருந்தான். ஆண்டவர் அவனை கேட்டார். அவனையும் ஆபிரகாம் கொண்டு போய் பலி செலுத்த போயிட்டு கத்தியை ஓங்குற நேரத்தில். அப்போ இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்னா, 100 வயசுக்கு பிறகு பிறந்த என் பிள்ளையை நேசிப்பதை விட என் தேவனை அதிகமாக நான் நேசிக்கிறேன். என் பிள்ளைக்கு எனக்கு கொடுத்து என் மானத்தை காப்பாற்றிய என் பிள்ளையை கொடுத்த என் தேவன் அவரை அதிகமாக அன்பு கூர்ந்தான். அதனால தான் பிள்ளையை பலி செலுத்த அவன் கொண்டு போனான். ஆனால் தேவன் அதை நிராகரித்து விட்டார். அது வரலும் வந்தான், கத்தியை போடாத நிறுத்திட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் தேவன் அப்படித்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சபையில் மாற்றங்கள், சபையில் வளர்ச்சி, பில்டிங் வளர்ச்சி, இடம் வளர்ச்சி எல்லாமே வரும். ஆனால் அந்த வளர்ச்சியை விட உள்ளே இருக்கிறவருடைய வாழ்க்கையில் மாற்றங்களுடைய வளர்ச்சி வரணும். நல்ல காரியங்களை செய்வதில் வளர்ச்சி வரணும், கொடுக்குறதுல வளர்ச்சி வரணும், இரக்கம் வருவதில் வளர்ச்சி வரணும். பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும். தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்வதில் வளர்ச்சி வரணும். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பாடு வரும், எல்லாம் வரும். ஆனால் ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமே. எனக்கு வந்ததுக்கு பிரச்சனைக்கு அளவே இல்லை. நானே என் வீட்டில் சொல்லுவேன், ஒரு வாரம் கூட ஃப்ரீயாக நம்ம கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ண எதுவுமே முடியலையேன்னு சொல்லி அழுவாங்க. அத்தனை யாருக்காக? ஆண்டவருக்காக. ஆண்டவர் என்னை ரட்சிக்கலன்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு உயிரோ இல்லையே. நான் உயிரோ இல்லைன்னா என் பிள்ளைங்களை பார்த்துருப்பேனா, என் பேர பிள்ளையை பார்த்துருப்பேனா, உங்களை பார்த்துருப்பேனா? இன்னைக்கு ஊழியக்காரருடைய போராட்டம் அவ்வளவு. யாருக்காக? ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சபைக்காக தான். அல்லேலூயா. இந்த சபையினுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் என்னை விசாரிப்பார், என்ன கேட்பார். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். அதற்காகத்தான் உபவாசம், இரவு ஜெபம் எல்லாம். என்னோடு கூட சேர்ந்து இரவு ஜெபம் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. சாலமோனு, பவுலு, டேனி, இன்னொருத்தம்பி ஒருவர் வந்தாரான தெரியல, மதன், ஜெரோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எங்கேயோ இருப்பா போல் நைட் பிரேக்கு வருவாங்க அவங்கெல்லாம். ராபர்ட்டு, அப்புறம் வேறு யாரும் இருக்கிறாங்களா? வேறு யாருன்னா எல்லாம் சொல்லுங்கள், கை தூக்கம் நானும் இருக்கிறேன்ட்டு. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் சபைக்காக ஜெபிப்போம். சபைக்கான யாருன்னா உங்களுக்காக ஜெபிப்போம். உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, எல்லாத்துக்கும் இரவில் உட்காந்து ஜெபிப்போம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். இதுதான் சபை. சபையில் தேவன் பிரியப்படுகிற காரியங்கள் சபையில் என்ன செய்யணும்? நடைபெறணும். சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் நடக்கணும். சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் நடக்கணும். ஆமென். அவருடைய குணாதிசயங்கள் வரணுமா? அவருடைய குணாதிசயங்கள் அப்படின்னா எப்படின்னா, அவர் சிந்திப்பது போல நம்ம சிந்திக்கணுமா? அவர் என்ன சிந்திக்கிறாரு? அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். பிசாசின் பிடியில் அகப்பட்ட அத்தனை பேரையும் விடுதலையாக்கி, அவளுக்கு வியாதியிலிருந்து நீக்கி, வறுமை தரித்திரத்தை நீக்கி, அவளை சுகமாக்கி ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்காக அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். அப்போ நாமெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களாம் கவனிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் எதிர்பார்க்குதுன்னா என்னை போல அவர் வந்து செய்து முடிச்சு காட்டிட்டாரு. இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? நன்மை செய்வதாக சுற்றி திரணும். அவருடைய சிந்தை நமக்கு இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சிந்தை, அவர் ஆண்டவராக இருந்தும், அவர் யார்? அவர் ஆண்டவர். அவருக்கு எல்லாமே கீழ்ப்படிந்தது. வானத்திலையும் பூமியிலையும் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, அது பெருகுது. காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுறாரு,
அது அடங்குது, பிசாசுகள் அலறுது, எல்லாமே ஓடுது. ஆனாலும் அவர் தேவனுடைய தச்சுரூபமாக இருந்தும் நான் தான் தேவன் என்று அவருக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவர் என்ன செஞ்சார்? தாழ்மையா இருந்தாராம். சிலுவை பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்துள்ளாது. அப்படி குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கணும். தாழ்மை சபையாருக்குள்ளே இருக்கணும். ஆசீர்வாதம் வந்தால் தலகணம் வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது, அகங்காரம் வரக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்பார். பிசாசு எதிர்த்து நின்னால் அவருடைய நாமத்தினால அவருடைய பெயரை சொல்லி துரத்தலாம். அவரே எதிர்த்து நின்னா யாரை கொண்டு துரத்துவ? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய குணாதிசயத்தில் தாழ்மை வர வேண்டும். சபைக்கு தாழ்மை இருக்க வேண்டும். சபை ஆவிக்குரிய கனிகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம் போன்ற அந்த குணங்கள் இருக்கணும். ஆவிக்குரிய குணங்கள் இருக்கணும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7-10 வரங்கள் இருக்கணும். சபைக்குள்ள என்ன இருக்கணும்? வரங்கள் உடையவளா இருக்கணும். பிசாசுகளை துரத்தணும், வியாதிகளை சுகமாக்கணும், அந்நிய பாஷைகளை, பற்பல பாஷைகளை பேசுறது, அற்புதங்களை செய்கிறது. இப்படி வரங்களுடைய சபையா இருக்கணும். எத்தனை ஆண்டு வந்து இருக்கிற நீ சபையே, சபை ஜனமே, நீ இன்னும் தேவனோடு கூட ஐக்கியப்படு. வாழ்ந்தா நான் இப்படித்தான் வாழ்வேன், கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நான் வாழ்வேன்ற அந்த உறுதிக்கு நான் எப்படி ஒன்றா வாழலான்னு நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்க சபை எல்லாம் வேற மாதிரியா மாறிட்டு இருக்குது. இயேசு சொன்னது நடந்து கொண்டிருக்குது. அந்தி கிறிஸ்து வருவார்கள், கிறிஸ்துவை மறுதலிக்கிற கூட்டங்கள் எழும்போம். இதெல்லாம் நடந்து தானே இருக்குது. வருகையை பற்றி எல்லாமே பேசிட்டு தான் இருக்கிறோம், எல்லாமே பேசுகிறோம், எல்லாமே அவர் வருகையை பற்றி பேசுனார், இவரை பற்றி பேசுகிறார், எல்லாம் நான் எல்லாமே பேசுகிறாங்க தான். ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? அவர் வராரு, வரட்டும்பா, எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஆயத்தமாக இருந்தேன்னா அவர் வந்தார்னா என்னை கூட்டு போயின்னு இருப்பார். நான் ஆயத்தமாக இல்லைன்னா நான் கைவிடப்பட்டு நான் மோசமான நிலைமையில் இருப்பேன். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சபை, கிறிஸ்துவின் சபை எப்பொழுதுமே ஆயத்தமாக. ஆண்டுகள் போய் ஆண்டுகள்லாம் கொண்டாடுறோம் இல்லையா? சபை இத்தனாவது ஆண்டு கொண்டாடுறோம். ஆனால் உள்ள நமக்குள்ள ஒரு கொண்டாடு இருக்கணும். ஆண்டவர் வந்தால் நான் நித்தியத்துக்குள்ளே போவேன் என்கிற அந்த ஒரு நிறைவான ஒரு நிச்சயம் இருக்கணும். அதை தான் ஆண்டவர் சபையாக எதிர்பார்க்கிறார். சபை அதிகாரம் உடையவர்களாக இருக்கணும். மார்க் 1:22 மத்தேயு 10:1 பார்க்கும்போது அவர் எல்லாவற்றின் மேலேயும் அதிகாரம் உடையவராக இருந்தார். மத்தேயு 10:1 சொல்றாரு, சீஷைகளை அழைத்து, அவருடைய சீஷைகளை தன்னிடத்தில் அழைத்து அசுத்தாவிலை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களும் நீக்கவும் அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். சபைக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் யாரா மாறணும்? பிசாசுகளை துரத்துறவர்களா மாறணும், வியாதிகளை குணமாக்கலாம் மாறணும். யாரு மாறணும்? சபை யாரு மாறணும்? இப்போ நான் பிசாசை துரத்துறேன், வியாதி சுகமாக்குறேன், ஜோரம் இதெல்லாம் போதுன்னா இப்போ நான் பாசம் விசுவாசியாக இருக்கும்போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட 1 வருஷத்திலேயே பிசாசை துரத்த ஆரம்பித்தேன். நான் அப்போ யார்? பிலீவர் தான். நான் ஆரம்ப நிலைத்தான். எனக்கு அப்போவே பிசாசுகள் ஓடியது. காரணம், அன்றைக்கு முழுவதுமாக என் தேவனையே முழுவதுமாக நினைத்து கொண்டு உலகத்தை எல்லாம் வெறுத்து, ஆசைபாசெல்லாம் வெறுத்து ஆண்டவருக்காக நான் எப்போதும் அவருடைய சமூகத்தில் நின்றபடினால்தான் நான் விசுவாசியாக இருக்கும்போது 1 வருஷத்திலேயே அவன் நின்று கையை உயர்த்தும் போது பிசாசுகள் ஓடுது. அல்லேலூயா. இப்போ சபை அதிகாரம் உடையதாக மாறணும். யார் சபை? சொல்லுங்க, சத்தத்தை காணுமே, நல்லா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் இன்னொரு ஒரு வார்த்தை போடுறாரு. அதை நான் சொன்னேன்னா நீங்கள் அத்தனை பேரும் புஷ்குன்னு போயிடுவீங்க, ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. ஆமாம் ஏசப்பா மன்னிச்சுங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிடுறேன். சொல்லிடுவா? சொல்லுவா? வெக்கமா இல்லையான்னு கேட்குறாரு. இத்தனை வருஷமா வர்றிய, ஒரு பிசாசு கூட துரத்த முடியாமல் இருக்கிறிய, ஒரு வியாசுக்காக ஜெபம் பண்ணாமல் இருக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லையான்னு ஆண்டவர் கேட்குறாரு. நான் மறைச்சுந்தான், ஆனால் நான் உங்களை பர்மிஷன் கேட்டேன், நீங்கள் சொல்லுன்னு சொன்னதுனால சொல்கிறேன்.
ஏனென்றால் இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் பிசாசினால பிடிக்கப்பட்டு வியாதி, வறுமை, தரித்திரம், குழப்பம், பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் எதனால் வருது? பிசாசினுடைய போராட்டத்தினால வருது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தது போல நாமும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய வேண்டுமா. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இவைகள் எல்லாம் எப்படி செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேணும். நான் அடிக்கடி 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 சபைக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக எல்லோரையும் கூப்பிட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உறுதியான வார்த்தையை அவளுக்கு கொடுத்து விட்டு அவர் மேலே போனார். அவர் காத்திருந்தவங்க போய் 10 நாள் காத்திருந்தவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். அந்த நாளிலே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களுக்குள்ள வல்லமைகள் வெளிப்பட்டது. அற்புதங்களும் அதிசயங்களும் செய்தார்கள். அவர்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போனார்கள். இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக கிறிஸ்துவின் திருச்சபைகள் உலகத்திலே அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன், நீங்க கேட்கறதெல்லாம் எதை கேட்கணும்? என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு பணத்தை கொடுங்க, எனக்கு நகையை கொடுங்க, எனக்கு சொத்தை கொடுங்க, காரை கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடு, இதெல்லாம் கேட்குறேன். அவர் தலையில் அடிச்சுக்குவார். இல்லை, அவர் சொல்றாரு, நான் சொல்றதை நீ முதல்ல கேளு, முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உனக்கு தரப்படும். நீ கேட்காமலும் கொடுப்பாரு. ஆமே. எத்தனை பேர் நான் இயேசு அறிஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க? பத்தியா, நான் எதனா பேசுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்னா கை தூக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. இயேசுவை அறிந்திருக்கேன்னு சொன்ன உண்மையா நீ எவ்வளவு அறிந்திருக்கிற? உன் இயேசுவை எவ்வளவு அறிந்திருக்கிற? அதுதான் முக்கியம். உன் இயேசுவை நீ எந்த அளவுக்கு நீ அவருடைய பிரம்மாண்டத்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் எல்லாவற்றையும் நீ அறிந்திருந்தால், ஆண்டவரே எனக்கு இது வேணாம் அது வேணும் கேட்க மாட்டேன். உண்மையே இந்த இடத்துல நின்று நான் சொல்கிறேன், என் வீட்டுக்காக ஆசீர்வாதத்துக்காக என் சொந்த வீட்டை நான் கேட்கல, இப்போ தான் கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தேன். எனக்காக நான் ஆசீர்வாதத்தை கேட்கல, பாதுகாப்பை தான் அதிகமாக குடும்பத்துக்கு போட்டுட்டு இருப்பேன். எனக்கு அது வேணும் இது வேணும், ஏன்னா நான் கேட்காமே ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நான் அவருடைய வேலையை நான் செய்கிறேன், நான் அவருடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கிறேன். ஆண்டவரே நான் உங்களுடைய வேலையை செய்கிறேன், நீ என் குடும்பத்தை பார்த்துக்குவீங்க. எனக்கு நல்லா தெரியும், வேதத்தில் எனக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம் என்ற மனுஷன் தெரியும், அவர் ஈசாக்கு தெரியும், யாக்கோப்பை தெரியும், யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகளை தெரியும், கோத்திரத்தை தெரியும். எத்தனை 1000 ஆண்டுகள் கடந்து வந்தாலும் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கை நீ மாற்றாமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவன் என்பது எனக்கு தெரியும். அதனால நானும் ஆண்டவரே உம்மை இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினால நான் என் வீட்டுக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல, நீங்கள் எனக்கு செய்வீங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் அவரை பற்றி நல்லா அறிஞ்சிக்கிறேன். நான் அவர் வேலை செஞ்சுருப்பேன், அவர் என் வேலையை செஞ்சுட்டு இருப்பார். அவர் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை செஞ்சுருப்பார். அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகளே, சபையாக இன்றைக்கி நம்ம கூடி வந்திருக்கிறோம். சபைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஆமேன். இதை பிரதிஷ்டை அவருக்காகவே அவருக்கு ஒப்பு கொடுக்குறோம். பிரதிஷ்டை என்பது தேவனுக்காகவே கொடுக்கிறது. தேவனுக்கு கொடுத்தாரு, அது அவருக்கே கொடுத்து அவருடைய காரியமே இங்கே நடக்கணும். இப்போ நம்ம எல்லாம் சந்தோஷமாக வந்திருக்கோம். இதை விட அவர் எதிர்பார்க்கிறது, என் ஜனங்கள் என்னை போல மாறினான். அவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் அந்த ஒரு வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை நம்புகிறவன் என்னிலும், இது யாரு கொடுப்பா? அவர் சொல்றார், என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். அல்லேலூயா. நாம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்பா. யாரும் எழுந்து போவதை, தம்பி உட்கார்ப்பா உட்கார். நான் ஜெபம் பண்ணும்போது எழுந்திருக்காதீங்க, ஜெபம் பண்ணும்போதெல்லாம் போகக்கூடாது, சரிங்களா? ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ள ஆண்டவரே இந்த ஜீவன் உள்ள தேவனுடைய சபையில வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீ சபையை உருவாக்கும் போது, ஆண்டவரே ஒரு சமுதாயத்தில் நீ சபையை உருவாக்குகிறீர். அது யாருக்கு? சுற்றி உள்ள எல்லா ஜனங்களுக்காக அந்த சபையை உருவாக்குகிறீர். அந்த ஜனங்களுடைய படுகிற பாடு, வேதனை, கண்ணீர், துக்கம், சஞ்சலம், அழுகை, புலம்பல், வறுமை, தரித்திரங்கள், ஆண்டவரே அவருடைய ஏக்கங்கள்,
இவளை எல்லாவற்றையும் பார்த்து அதையெல்லாம் அவர்கள் செய்த பாவத்தினாலே வந்த வினை என்று நீ விட்டு போகாமல் ஆண்டவரே அந்த பாவத்துக்கு பரிகாரியாக நீர் மாறினீர். உம்மை அறியும் போது அவர்களுக்கு விடுதலை உண்டு. இயேசுவே என்று சொல்லும் போது விடுதலை உண்டு. ஆண்டவரே, அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, அவங்க குணத்தை மாத்துறீங்க, அவருடைய சிந்தனையை மாற்றுறீங்க, அவங்க எண்ணத்தை மாத்துறீங்க, அவங்க வாழ்க்கையை மாத்துறீங்க. அப்படியாக இங்க வந்திருக்கிற சபையாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க மாற்றிக்கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில வந்த ஒவ்வொருத்தரும் மேல உம்முடைய காருண்யம் ஊற்றப்படுவதாக, உம்முடைய தெய்வீக கரம் ஊற்றப்படுவதாகப்பா. ஆண்டவர் இறங்கி தொடுவீராகப்பா. உம்முடைய வல்லமை இவர்கள் மேல இறங்கட்டும். விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். வீடுகளில் இருக்கிற தரித்திரங்கள் எல்லாம் ஓடி போகட்டும். எல்லா குழப்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் ஓடி போவதாக. சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். வீடுகளில் நீண்ட நாளாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் வர முடியாதபடி தடையா இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போவதாக. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டு அவருடைய இருதயத்தை உன்பக்கமாக திருப்பி இருக்கிறார்கள். ஆகையினால் அந்த இருதயத்தை பார்த்த தேவன், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவருடைய வாக்கை கொடுக்கிறீங்க. சபையை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளிலிருந்து சபையை பழுகி பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் புறப்பட்டு போகும்போது சபையில் இருக்கிற இந்த வார்த்தையினாலே ஆண்டவரே நன்மை, ஆண்டவரே சபையினுடைய வீட்டின் நன்மையினாலே அவளை திருப்தி ஆக்குவீராகப்பா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே நீ சம்பாதித்து கொடுத்த அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எல்லா ஜனங்களும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு போகும்படியாக இவர்களையும் உடைய பிள்ளைகளையும் உடைய சந்ததிகளையும் உடைய வம்சங்களையும் உடைய தலைமுறைகளையும் ஆண்டவரை நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உடைய வீடுகளை சுற்றிலுமாக இருக்கிற எல்லா போராட்டங்கள், போராடுகிற மனுஷ கூட்டங்கள்லாம் விலகி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். சஞ்சலங்கள்லாம் மாறி போட்டோம். பிள்ளைகளை குறித்து இருக்க பயம் நீங்கி போகட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்வார், என் பிள்ளையை நடத்துவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வம்சத்தின் தலைமுறை எல்லாம் ஆமை செம்மையாக பசுமையாக ஆண்டவர் செழித்து பலத்திற்கும்படியாய் செய்கிற தேவன் அவர். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இன்றைக்கு வந்த ஆண்டவரே ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுக்குறோம்பா. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். ஆண்டவரே அவர்களை உம்முடைய ராஜ்யத்தின் வேலையை செய்கிறபடினாலே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.